ஆனால் நான் இந்த முறை பிரஸ்ஸுக்கிட்ட ஓப்பனாக நான் ஒரு டிபேட்டாகவே வச்சு நான் நிற்கிறேங்கன்னா, காரணம் தமிழகத்தில் வெற்றி பெறணும், அது ஒன். எப்படி வெற்றி பெறணும் ரெண்டாவது, மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்லேருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம். கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள். ஜூன் 4ஆம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டப்படும். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில வச்சு நிற்கிறாங்க. இந்த பண அரசியல்ங்கிற பேயை கோயம்புத்தூர்லேருந்து ஓட்ட போகிறாங்க ஜூன் 4ஆம் தேதி. இந்த 1000 ரூபா தூக்கிட்டு வரவேன், மூக்குத்தி தூக்கிட்டு வரவேன், கம்மல் தூக்கிட்டு வரவேன், நம்ம கரூர்காரங்க நம்மளால் செந்தில் பாலை தூக்கிட்டு வரவேன், இத்து போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரும், எல்லாம் குடோன்ல வாங்கி வச்சிருக்காங்க ஐயா. இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்டப் போகின்றார்கள். அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா, கோயம்புத்தூரில் நான் இதை செஞ்சு காட்டுறேன். நான் நிற்கிறேன், நீங்கள் என்னை கண்காணிங்க, நீங்கள் என்னை பாருங்க, நீங்கள் என்னை கண்காணிங்க, பிரஸ்ஸே பிடிங்க, ஏன் சார்பாக யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க, என் கவனத்தை கொண்டு வாங்க. யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் வீட்டில் பிஜேபியாக இருக்கீங்க, இல்லைன்னா நான் போய் பக்கத்து வீட்டில் கொடுக்கட்டுமா? கொடுக்காதீங்க. ஆனால் இல்லைன்னா நான் இங்கே போய் கொடுக்கட்டுமா? கொடுக்காதீங்க. இல்லைன்னா நான் எம்பாட்டுக்கு வாலண்டரியாக பண்ணுறான்னு இருக்கேன், கொடுக்காதீங்க. ஏன் சார்பாகவும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க. இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விட முடியும். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து துரத்திடும். 2026 நேர்மையான ஒரு அரசியல் நடக்கணும்.